திருப்பதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதியில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், தகவல்கள் என்ன? காயத்ரி, திருப்பதியில் நேற்று இரவு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் பக்தர் உட்பட 6 பேர் படுகாயமடைந்து மரணமடைந்தனர். இவர்கள் தவிர மேலும் 34 பேர் படுகாயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் ஒரு சிலர் டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் 6 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிப்புடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் பற்றி ஆந்திர முதல்வர் நேரடியாக தலையிட்டு நேற்று இரவு போலீஸ் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், தேவஸ்தான நிர்வாக அதிகாரி, தேவஸ்தான போர்டு சேர்மன் ஆகியோரிடம் விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது அதிகாரிகளை அவர் கடுமையாக கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சற்று முன் திருப்பதிக்கு வந்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெறும் மருத்துவமனைக்கு சென்று அவர்களை நேரில் பார்த்து விசாரித்து நடந்த சம்பவங்களை கேட்டறிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகளிடமும் அதுபோல் விவரங்களை கேட்டறிந்த ஆந்திர முதல்வர் தற்போது அதிகாரிகளுடன் அவர் நடந்த விவரங்கள் பற்றி விரிவாக விவரங்களை கேட்டு வருகிறார். அப்போது அதிகாரிகளிடம் சற்று கடுமையாக பேசிய சந்திரபாபு நாயுடு அனைவரையும் கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. காயத்ரி, நன்றி புஷ்பராஜ். ஆய்விற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.